Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ நமக்கான புது சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக புது சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து இன்னும் நம்ம ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனே வரப்போகுது. ஆனால் ஸ்டில் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக படித்தேங்க, ஸோ நான் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே சிலபஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. அடுத்து நான் இப்போ தாங்க ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே சிலபஸை மாற்றிட்டாங்கங்க, நான் என்னங்க பண்ணுறது, நான் வாங்கின புக்கெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி. அடுத்து நான் இப்போ தாங்க ஃப்ரெஷரு, படிக்கலாமான்னு யோசிக்கும் போதே சிலபஸை மாற்றி விட்டாங்க, என்னாலலாம் படிக்க முடியுமானே தெரியலங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்களே இப்படி புலம்புறாங்க, என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரி. சரிங்களா, அட்லீஸ்ட் யோசிக்கிறாங்க இந்த 3வது கேட்டகரி என்ன பண்ணுறதுன்னு. இன்னொருத்தவங்க என்னென்னா படிக்கலான்னு முடிவு பண்ணேன், சிலபஸ் மாற்றிட்டாங்க, சரி எதுக்கு நமக்கு ஒரு 2-3 எக்ஸாம் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இன்னொரு பீப்புள்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்களாக கற்பனையில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களோட மனநிலையை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னால் இப்போது புது சிலபஸ் படி தமிழ் படித்து இந்த 100 கொஷின்ஸில் நிறையா கொஷின்ஸ் என்னால் போட முடியுமா, என்னால் வந்து கரெக்டான மார்க்கை செக்யூர் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதான் நிறையா பேரோட பயமாக இருக்குது. தமிழில் முன்னாடி மாதிரி சொல்லுவாங்களே 90+, 97+ன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இப்பயும் சொல்ல முடியுமா, என்னால் எடுக்க முடியுமா? சிலர்லாம் சரிங்க அட்லீஸ்ட் உங்கள் பேச்சில் சேர்ந்தால் 85+ஆவது நான் எடுத்துருவேனாங்க, இப்படிலாம் வந்து கேட்குறாங்க. இது வந்து அவ்வளோ பெரிய சிலபஸ் வந்து ஆக்சுவலி கிடையாதுங்க சொல்லப்போனால். ஸோ முன்னாடி தான் நமக்கு இருந்த சிலபஸ் படி நம்ம என்ன பண்ணோம்னா, புது சமச்சீர் 6லேருந்து 12th அட்ட டு அட்ட படிக்கணும், பழைய சமச்சீர் 6லேருந்து 10th அட்ட டு அட்ட நம்ம படிச்சிருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சரிங்களா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கருத்துப்படி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் மெட்டீரியலை கோத்ரூ பண்ணி முடிச்சிடுங்க. அதை முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 75% ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகே, தமிழுக்கு 100 கொஷின்ஸ்க்கு நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அடுத்து என்ன பண்ணணும்னா, தமிழ் அதை மட்டுமே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. முன்னாடி நம்ம படிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, 6லேருந்து 12 புது சமச்சீரும் 6லேருந்து 10 பழைய சமச்சீரும் படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, இது அப்படியே வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக 6ல் முதல் இயல், 2வது இயல், 3வது இயல்னு சொல்லிட்டு வாசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, ஸோ எதுக்காகனா இன்னும் ஒரு நிறைய கான்ஃபிடென்ஸ், ஓகே தமிழில் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், ப்ளஸ் இந்த இயல் 1, இயல் 2, இயல் 3 நம்ம லாஸ்ட்டில் படிக்கும்போது ஜிஎஸ்லையும் நமக்கு நிறையா இடங்களில் நமக்கு யூஸ் ஆகும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா, சிலபஸ் வைஸ் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை படித்து தரோ பண்ணி கரைச்சி குடிச்சிடுங்க. அது எப்படி மேம், நானே இப்போ தான் ஃப்ரெஷர், இப்போ தான் உங்கள் வீடியோவே நான் பார்க்குறேன், இப்போ இருந்து ஆரம்பித்தா கூட என்னால் முடியுமா அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் சேர்க்காம விட்டுட்டேன், 5வது கேட்டகரி எடுத்துக்கங்க. இப்போ இருந்து நான் ஆரம்பித்தா கூட என்னால் முடிக்க முடியுமா அப்படின்றவங்க, இப்போ இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட என்னோட ஐடியா படி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் முடிச்சிடலாம். ஏப்ரல் 24 நம்ம முடிச்சு இப்படி ஓரமாக தூக்கி வைப்போம், 25 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அழகாக போய் அப்ளை பண்ணுறீங்க. அடுத்து மேக்ஸு ஜிஎஸ் அது இதுன்ட்டு கடகடன்னு எக்ஸாம்க்குலாம் நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த 2 மாதத்துக்கு நான் தமிழ் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்குமா, அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்கெடியூல் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், சின்னதாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் சைட் பை சைட் மேக்ஸும் படிக்கலாம், ஜிஎஸும் படிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாவே இருந்தாலுமே இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாக தான் ஃபீல் ஆகும். ஸோ இந்த சிலபஸை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா, இப்போ யூனிட் 1 என்னதுங்க, இலக்கணம் 25 கொஷின் வந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க, பிரித்தெழுதுக நமக்கு தெரியாதா, பிரித்தெழுதுக படித்தாலே சேர்த்தெழுதுகவும் சேர்ந்து அதில் கவர் ஆகிடும், அவ்வளோதான். ஒரே டாப்பிக்கை முடிக்க போகிறோம், அவ்வளோ. பிரித்தெழுதுக மட்டும் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் படிச்சிங்கன்னா சேர்த்தெழுதுக்கும் அதோடு சேர்ந்து நமக்கு கவர் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த சந்திப்பிழை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த செகண்ட் இந்த சொல்ல இருக்கக்கூடிய ஒற்றுப்பிழை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு அப்படியே கவர் ஆகி வந்துடும். சந்திப்பிழைனா வல்லின எழுத்துக்கள் மட்டும் வரும். சரிங்களா, இப்போது இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் எங்கெங்கே வரும் வராதுங்கிற கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே சந்திப்பிழை பக்காவாக முடிச்சிடலாம். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க. ABCDன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்க போகுது. இந்த 4 ஆப்ஷனில் நிறைய தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே தான் தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீர்களான்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கும். சில இடத்துல அந்த கசதபா இருக்குது இல்லைங்களா, அந்த இக்கு சீத்திப்பு இருக்கும், சில இடத்துல இருக்காது. அது எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ 4 ஆப்ஷனை கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கு கஷ்டமான விஷயமா, அவங்களே ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக தான் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணுவாங்க இந்த சந்திப்பிழை பொறுத்தளவில். ஏன்னா அதில் இக்கு, இச்சு, இத்து, இப்பு எந்த இடத்துல வரும் வராது
இருக்குங்கிறது தான் இல்லைங்களா. ஸோ அதில் போய் ரொம்ப ட்விஸ்டடாலாம் அவங்களாலையும் ஆப்ஷன் செட் பண்ணவும் முடியாது. அது அவ்வளோ ட்விஸ்டடாக இருக்கேன்னு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. ஓகேங்களா. இந்த சந்திப்பிழை கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 4 ஒற்றெழுத்து, இக்கு இச்சி இத்திப்புங்கிற மெய்யெழுத்து என்னதுங்க, ஒற்றெழுத்துன்னு தானே நம்ம சொல்லுவோம். அப்போ 4 விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒற்று, அதாவது மீதம் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வருமா வராதாங்கிறத பார்த்து டிஸ்கஸ் பண்ணி போடக்கூடியதா, அதே 4 ஆப்ஷனில் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி போடக்கூடியதான் ஒற்றுப்பிழை. அவ்வளோதான். அப்போ நீங்கள் சந்திப்பிழை பார்த்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதுவும் முடிஞ்சு போயிடும், ஒற்றுப்பிழையும் முடிஞ்சு போயிடும். அடுத்து குறில் நெடில் வேறுபாடுனா என்ன, ரொம்ப சிம்பிள். இப்போ சேவல் அப்படின்னு கொடுக்க வேண்டிய இடத்துல என்னன்னு கொடுப்பாங்கன்னா செவல்னு கொடுப்பாங்க. சரியா. இது நமக்கு தெரியாதா, இது என்னன்னு மாற்றணும், சேவல்னு தானே மாற்றணும். இப்போ பாட்டு கற்று தராங்கங்கிற இடத்துல பட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அதை என்ன பண்ணணும், பாட்டுன்னு சொல்லி நம்ம எழுதணும். அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ குறில் நெடில்ங்கிறது இவ்வளோ தான். அங்கே வந்து ஒத்த கொம்பு வருமா ரெட்டை கொம்பு வருமா, துணைக்கால் வருமா வராதா, சுழிச்சுடணுமா சுழிச்சுடக்கூடாதா, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா. அடுத்தது லகர 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 வேறுபாடு. சரி, பொதுவாக லகர வேறுபாடுன்னு வச்சுக்கோ. நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இது என்னதுங்க, மயங்கொலிகள் தான். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த விலைனா என்ன, அடுத்து இந்த விலைனா என்ன, அடுத்து அந்த சிறப்புலா வரக்கூடிய விலைனா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு புக்கில் இருக்கிறதும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம், எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் ஹேண்ட் ரிட்டனாகவும் நம்மளே வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த ஒரு இடம் நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதலும் உங்களுக்கு என்ன ஆயிரும், கவர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு புரியுதா, ஒரு இடத்துல நம்ம தெளிவாக படித்தாலே அடுத்த இடங்கள் வந்து நமக்கு என்ன ஆகுது, ஈஸியாக கவர் ஆகிடுது. அதே போல் தான் அந்த குறில் நெடில் பார்க்கும்போதே நமக்கு இந்த எழுத்துப்பிழையும் சேர்ந்து கவர் ஆயிரும். எழுத்துப்பிழைனா என்னதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அந்த குறில் நெடிலில் தான் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே விடுவோம் இல்லைங்களா. சின்ன வயசில் சேவலுக்கு ஒத்த கொம்பு வருமா ரெட்டை கொம்பு வருமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்த கொம்பு போட்டால் ஏன்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறேன்ட்டு தான் மிஸ் நம்மளை அடிப்பாங்க. அப்போ குறில் நெடில் வேறுபாடு பார்த்தாலே எழுத்துப்பிழையும் நமக்கு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடுது. அடுத்து இணை எழுத்து அறிதல், சுட்டெழுத்து அறிதல், வினா எழுத்தறிதல். இதெல்லாம் ரொம்ப சின்னது, 2 பக்கம் தான் இருக்கும் நமக்கு ஸ்கூல் புக்லேயே. இணை எழுத்துனா யார், எந்தெந்த எழுத்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சுட்டெழுத்துனா ஊங்கிற 3 எழுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். வினா எழுத்துனா 5 இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான். ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னா என்னதுங்க, சிங்குலரில் என்ன வரும், ப்ளூரலில் என்ன வரும், இவ்வளோ தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டக்குன்னு முடிஞ்சு போயிடும் இது எல்லாமே. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்களேன், சொல்ல வேர்ச்சொல் அறிதல். இப்போது பாடினான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னதுங்க, பாடு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ச்சொல் என்ன, அதாவது ஒரு வார்த்தை இருக்குன்னா அதோட அடி சொல் என்னவா இருக்கும், எந்த சொல்லேருந்து இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வேர் சொல்ல இருந்து வினைமுற்று மாற்று, வினையச்ச மாற்று, வினையாளினி பெயரை மாற்று, பெயரச்சம் வகை அறிதல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கிளாஸு. நம்ம நடத்தி கொடுத்த கிளாஸை படிச்சிங்கனாலே உங்களுக்கு அவ்வளோதான். உட்காந்திங்கன்னா 2 நாள் கூட தேவைப்படாது இதுக்கெலாம். ஓகேவா. முழுமையாக நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸை முடிக்க ஒரு 10 நாள் தான் போதும். அவ்வளோதான், முடிஞ்சிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரெஷராக இருந்தாலும் ஸ்கூல்லாம் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்கனாலுமே இவ்வளோ தான். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பாருங்கள், அயற்சொல் தமிழ் சொல்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம பேச்சு வழக்கில் பேச்சு நடையில் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த டிவியை போடுப்பா, அந்த டிவியை ஆன் பண்ணுப்பான்றோம். ஆனால் அதோட தமிழ் சொல் என்னது, தொலைக்காட்சி. ஓகேங்களா. அவ்வளோதான். ஃபேனை போடுப்பா அப்படின்வோம், அதோட என்னதுங்க, மின் விசிறி. அவ்வளோதான். இந்த மாதிரி டேட்டாஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து எதிர் சொல், இது புக்கில் இருக்கிறத நம்மளே வந்து ஹேண்ட்னா கொடுத்துருவோம். அயற்சொல் தமிழ் சொல்லும் நம்மளே வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பிரச்சனையே கிடையாது. அடுத்து வினைச்சொல், நீங்கள் இந்த வேர்ச்சொல் அடித்தல் இங்கே வந்து படிக்கும்போதே உங்களுக்கு வினைச்சொல்லும் சேர்த்து நம்மளே சொல்லி கொடுத்துருவோம், ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினைச்சொற்கள் என்ன தான் இங்கே கவர் ஆகிறதாவே இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாமே தனித்தனியாகவும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா. இதே போல் தாங்க இப்போ யூனிட் 1ல் 25 கொஷின் கேட்கக்கூடிய போர்ஷனே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுவே முடியுது அப்படின்னா அடுத்தடுத்து 10 கேள்வி 15 கேள்வி தான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்க்க பெருசாக இருக்கேங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைனுக்கு கொடுத்துருக்கனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, இது பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாத்துலேயுமே எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கனால தான் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பல்கான சிலபஸ் மாதிரி இருக்கேப்பாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஒரு லைன். பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். நேற்று மழை பெஞ்சுது அப்படிங்கிறத எப்படி பேச்சு வழக்கு திருத்தம், நேற்று மழை பெய்தது. அவ்வளோதான். எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் எழுதணும்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கனால தான் இந்த 2வது யூனிட்டும் 3வது யூனிட்டும் பார்க்க பல்காக இருக்க மாதிரி தெரியுது நமக்கு. ஓகேங்களா. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது இதிலலாம். இங்கெல்லாம் பாருங்களேன், 10 கேள்வி கேட்பேன் இருக்காங்க. என்னதுலேருந்து, கலைச்சொற்கள். ஒரு யூனிட்டோட முடிவில் 4லேருந்து ஒரு 10 வரைக்கும் கலைச்சொற்கள் இருக்கும், அதிகபட்சம் 10 இருக்கும். அவ்வளோதான். மரபணுனா என்ன, கடல் மயில்னா என்ன, ஆன்டி கிளாக் வைஸ்னால் என்ன, கிளாக் வைஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொற்கள்
திருக்குறள் தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம வந்து லெசன் வைஸாக படிக்கும்போதே படித்தது தான். அவ்வளோ ஈஸியான விஷயம், 10 கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது 9ஆம் கிளாஸ்லேருந்தே நம்மலாம் என்ன பண்ணுவோம், 9ஆம் கிளாஸா, நான்லாம் படிக்கும்போது 7ஆம் கிளாஸில் இருந்தேங்க. செகண்ட் பேப்பர் தமிழ்னு வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த செகண்ட் பேப்பர் தமிழ் நம்ம ஸ்கூலில் என்னெல்லாம் எழுதணுமோ அது எல்லாம் தான் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு சிலபஸாக வந்து நிற்கிது. பார்த்திங்களா, வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னா என்னதுங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 3லேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி அந்த லைன் அப்படியே இருக்கும், லாஸ்ட்டில் இருக்க வேர்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டு இங்கே டேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை எடுத்து அதுக்குமே கீழே பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷில் வர சொல்ல இங்கேருந்து செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸாமில் காட்ட போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து இன்னொன்று என்னதுன்னா ஊமை தொடர், மரபு தொடரின் பொருளறிதல், இதெல்லாம் வந்திருக்கு. இது என்னென்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல், முதலை கண்ணீர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது எல்லாமே நம்மளே சொல்லி கொடுத்துருவோம். பழமொழி பொருளறிதல்னால் பழைய சமைச்சியில் அவ்வளோ பழமொழி இருக்குது, அதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதுமானது. இதிலேருந்து 15 கேள்வி கேட்குறதா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, சரி, எளிய மொழிபெயர்ப்புனா இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ இப்போ ஏதாவது ஆங்கில சொல் இருந்துச்சு, பிறமொழி சொல் இருந்துச்சுன்னா அதை தமிழாக்கம் பண்ண போகிறோம். அதுவுமே நம்ம உட்காந்து ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் ஆப்ஷன்ஸே இருக்காது. நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, இதுக்கான ஒரு 4 ஆப்ஷன் வந்து கம்பல்சரி நமக்கு வந்துடும் இல்லையா. அப்போ ரொம்ப ஈஸி. இதுலேருந்து ஒரு 5 கொஷின் வந்து நமக்கு வந்துடும். அடுத்து முக்கியமான விஷயம் இங்கே தானங்க இருக்குது. இவ்வளோ நேரம் ஜாலியாக சொன்னீங்க, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பீங்க இல்லைங்களா. இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ பார்ட் பியும் சியும் 15 கொஷின். பழைய சிலபஸ் படி இருந்த பார்ட் பி பகுதி ஆ இ மட்டும் நமக்கு 15 கொஷினாக சுருக்கியிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரே ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி திருக்குறள் 25 அதிகாரம் படிச்சிருந்திங்கன்னா அதை மொத்தமாக தூக்கி விட்டாங்க. ஒரு 4-5 அதிகாரம் தான் இருக்குது இல்லையா. இப்போ மொத்தமாக 20 அதிகாரம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்கூல் புக்கு 10ஆம் வகுப்பு தரம் தான் அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் இது புது புக்கு 10ஆம் வகுப்பா, பழைய புக்கு 10ஆம் வகுப்பாங்கிறதெல்லாம் நமக்கு மென்ஷன் பண்ணல. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், புது புக்கு பழைய புக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிக்கணும். அதுக்காக 10ஆம் வகுப்புங்கிறத மட்டும் நம்ம விட போகிறது கிடையாது. 11th 12th எங்கே இருந்தாலுமே நம்ம கவர் பண்ணி தான் படிக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த முழு ஒரு அதிகாரம்னு எடுத்துக்கிட்டால் 10 திருக்குறள் இருக்கிறதே ரொம்ப கம்மியான அதிகாரங்கள் தான் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 2, 3 அப்படி தான் இருக்கும். அதனால் ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த 20 அதிகாரம் முடிச்சிடலாம். நம்மளே பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கான சீரீஸ்லாம் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். அது நம்மளே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் பேட்சில் சேர்ந்தாலும் சரி, சேரலைனாலும் சரி, ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கி நீங்களே செல்ஃபாக கூட படிச்சுக்கலாம். ஸோ திருக்குறளுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவோம், நம்மளே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். அதை பார்த்திங்கனாலே ஓ இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, அடுத்து அறநூல்களில் என்னென்ன படிக்க சொல்லியிருக்காங்க, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 4 இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதையுமே நமக்கு நிறையா சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க அறநூல்களில். ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உவேசா, தேப்போ, மீனாட்சி சுந்தரம், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். டக்குன்னு முடிச்சுட்டு போகலாம். யூனிட் 7லாம் லிட்டரலாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, உட்காந்திங்கன்னா 2லேருந்து 4 நாள், நல்லா படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா 2 நாள், கொஞ்சம் ஸ்லோ லேர்னருங்க அப்படின்னா 4 நாளே ரொம்ப அதிகம் தான். ஏன்னா கண்டென்ட் வந்து அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்க்க தாங்க ஏதோ பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியான விஷயம் தான். ப்ரீவியஸாக இருந்த சிலபஸ்க்கும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே கம்மிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எல்லோரும் ஒரு பதட்டத்திலே தான் இருக்காங்க. இதிலேருந்து மொத்தமே நமக்கு எவ்வளோ தான் கேட்க போகிறாங்க, 15 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இலக்கண பகுதியிலேருந்து 85 கேட்க போகிறாங்க. நம்ம ஆன் ஸ்பாட்டில் இப்போது நம்ம படிக்கும்போது கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆன் ஸ்பாட்டில் டக்குன்னு 85 கொஷின் அடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். பின்னாடி ஒரு 15 கொஷின் கொஞ்சம் யோசிச்சு மட்டும் நம்ம போட போகிறோம். இதுவுமே என்னது படித்தது தான், அதனால் டக்குன்னு போட்டு வந்துகிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, சரி, இப்போ அந்த தமிழுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக வேர் டு ஸ்டடி இருந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகனா எல்லா லெசனுக்கு பின்னாடி இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் சந்திப்பிலையோ குரில் நெடிலோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா புக்குக்கு பின்னாடி இருக்காது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான வேர் டு ஸ்டடி கிடச்சா நல்லாயிருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 வந்து பாருங்கள், 25 கொஷின் கேட்பாங்கங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியுமா. இப்போது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து எல்லா புக் பேக்லேயுமே நமக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நம்ம இப்படியே விட போகிறது கிடையாது. நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரித்தெழுதுக 6லேருந்து 12th வரைக்கும் புது புக்காக இருக்கட்டும் பழைய புக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிண்டடாக வந்து ஒரே பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம். பிரித்தெழுதுக வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல உங்களுக்கு முடிஞ்சிடும்.
ஸோ உங்கள் புக்கை திருப்பி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னது போல் பிரித்தெழுதுக படிச்சிங்கனாலே அதில் என்ன கவர் ஆகிடும், உங்களுக்கு சேர்த்தெழுதுக கவர் ஆகிடும். சரிங்க, சந்திப்பில் எப்படிங்க அப்படின்னா, இப்போ நியூ புக்கில் உங்களுக்கு எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்களில் மட்டும்தாங்க சந்திப்பில் கவர் ஆகுது. வல்லினம் மிகும் இடம், மிகா இடம்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் 8th 9th தான் கவர் ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸ். இவ்வளோ தானான்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் இருக்குது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. பழைய சமச்சீரில் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு அதில் பேஜஸ் கவுண்ட்லாம் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், பழைய 10ஆம் வகுப்பில் எத்தனை பேஜில் நமக்கு ப்ராக்டிஸ்க்கு இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பேஜஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஒன்றுலையும் 5 இருக்கும். 10th மட்டும் ஒன்றில் 2 அதிகபட்சம் 3 இருக்கும். மற்றது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சந்திப்பிழைகள்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமான ஆன்சருமே நம்மளே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸில். ஓகேங்களா? அடுத்து 11th பொதுத்தமிழ் பழைய சமச்சீர் இருக்குது இல்லைங்களா, 11th பொதுத்தமிழ் அதுலேயும் இருக்குது. அடுத்து 12th பொதுத்தமிழ் எத்தனை பேஜ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 5 அதிகபட்சம் 6 கூட இருந்திருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நாங்களே பிடிஎஃபாகவும் மேக் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் ஒரு பேஜ் நிறைய பேர்கிட்ட வந்து பழைய சமச்சீர் புக்கெல்லாம் இருக்காது இல்லைங்களா, அதனால் எல்லாமே கட் பண்ணி உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு பார்த்திங்கன்னா அவ்வளோதான், பழைய சமச்சீரில் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அவ்வளோதான், எல்லா பேஜில் இருக்கக்கூடியதுமே உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியாச்சு, கவர் பண்ணி கொடுத்தாச்சு. இதே லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடுலாம் பாருங்கள் எவ்வளோ பேஜ் இருக்கணும். புது சமச்சீரில் மட்டும் பாருங்களேன். அடுத்து பழைய சமச்சீரில் பாருங்கங்க. ஓகேவா? அடுத்து இணை எழுத்துக்கள் புது சமச்சீர் பழைய சமச்சீர் எங்கே இருக்குது, சுட்டெழுத்து அதாவது எந்த புக்கு எந்த யூனிட்டு அது எந்த பேஜ் நம்பருங்கிறது முதற்கொண்டு கிளியராக நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதே போல் தான். ஓகேங்களா? ஸோ வேர்ச்சொல் அறிதல்ங்கிறது உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குது, வேர்ச்சொல்லில் இருந்து வார்த்தைகள் வரதாக இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வினைமுற்றிலேருந்து வேர்ச்சொல்லை சொல்லு, இப்போ பெயரச்சத்துலேருந்து வேர்ச்சொல்லை சொல்லு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக பேஜ் நம்பர் நம்ம கொடுத்துட்டோமா. அடுத்து பாருங்கள், வினைமுற்றிலேருந்து வேர்ச்சொல் வரதாக இருக்கட்டும், ப்ளஸ் வினைமுற்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். அதே போல் தான் வினையச்சத்துலேருந்து வேர்முற்று வர்றது, வேர் சொல் வர்றது, ப்ளஸ் அது வினையச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அதே போல் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? அடுத்து வினைச்சொல் அப்படிங்கிற டாபிக் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துட்டோம். புது புக்காக இருக்கட்டும் பழைய புக்காக இருக்கட்டும் எல்லாமே கவர் பண்ணி தான் வந்திருக்கோம். நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை 2 எங்கே இருக்குது. அடுத்து 2 வினைச்சொற்களின் வேறுபாடு. இப்போ நான் இதை உங்களுக்கு சிலபஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன், மயங்கொல்லிகள் அந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 2 வினைச்சொற்களும் கவர் ஆயிருன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் 2 வினைச்சொற்கள்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம புக்கில் வெறும் ஒரே இடத்துல தான் இருக்குது. 9th இயல் 4 பேஜ் நம்பர் 120 மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதுக்குமே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸும் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அவ்வளோதான், யூனிட் 1க்கான. ஸோ எவ்வளோ பேஜ் வந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே, இதே வந்து நான் இன்னொன்று சாம்பிளுக்கு உங்களுக்கு இயல் 2 காட்டுறேன். ஸோ யூனிட் 2ல் வந்து பாருங்களேன், சொல்லகராதி 15 கொஷின் கேட்குறாங்க இல்லைங்களா. எதிர்ச்சொல் வந்து ஆல்ரெடி நம்ம யூனிட் 1லேயே வந்து ஹேண்ட் ரிட்டன் கொடுத்துருப்போம். 300 எதிர்ச்சொல் வந்து கொடுத்துருப்போம். அதவே தான் நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, பொருள் தரும் ஓரெழுத்து, புது புக்கு பழைய புக்கு எல்லாம் எங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரிய பொருளை கண்டறிதல், அதாவது இது வந்து என்ன பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் இருக்குது இல்லைங்களா. இதுக்கான தனியாக பிடிஎஃப் வந்து நம்மளே கொடுத்துருவோம். 6லேருந்து 12 புது சமச்சீர் பழைய சமச்சீர் நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து ஸோ டாபிக் வைஸ் இது எங்கெங்கே இருக்கோ ஒரு டாப்பிக்காக இப்போ இந்த அகர வரிசையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதை தவிர வேறு எங்கேயுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அடுத்து இருபொருள் குறிக்கும் சொற்கள், புது புக்கு பழைய புக்கு, அடுத்து பேச்சு வழக்கிலேருந்து நார்மலாக மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்கெங்கே இருக்குது, புது புக்கு பழைய புக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளே எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் நம்மளே கொடுத்துருவோம். ஸோ அதே இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த மயங்கொல்லிகள் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஸ்கூல் புக்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இருக்கும். பழைய சமச்சீர் 11 12ஆம் வகுப்புலேயே நமக்கு அவ்வளோ இருக்கும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் எல்லாமே தேவை அப்படின்னாலும் புக்கில் இருக்கிறதையும் நம்ம எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் சிலருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வித் எக்ஸ்ட்ரா டேட்டாஸோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே எழுதிட்டு மொத்தமாக 490 மயங்கொல்லிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதே போல் வேர்ச்சொற்கள், சொல்லேருந்து வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு 220 வேர்ச்சொற்கள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து அயற்சொல் தமிழ் சொல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 விஷயங்கள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அடுத்து இந்த எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா பாருங்கள் 300 இருக்கா. ப்ளஸ் இது போக வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக பிடிஎஃப் வந்து தனியாக வந்து இருக்கோங்க. ஸோ 6th to 12th புது சமச்சீர் பழைய சமச்சீர் எல்லாமே வரும் சொன்னேன் இல்லைங்களா, அதோட பிடிஎஃப்பும் இருக்குது. ஸோ அதோட சாம்பிள் வந்து இந்த இடத்துல இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள் வல்லினம் வரிசையாக இருக்கா. ஸோ வல்லினம் மட்டுமே ஒரு 50 பேஜுக்கு மேலே வந்து இருக்குங்க, போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எங்கே இருக்கும், அதனால் நான் சொன்னேன் இல்லை பழைய சமச்சீர் 11th 12th உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அது எல்லாமே நம்ம கட் பண்ணி ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாமே இந்த பார்த்திங்களா அதிகபட்சம் 6 கூட இருக்குன்னு சொன்னேன்னா இருக்கா. சரி ஓகே,
அடுத்து வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பாருங்கள் 5 அதிகபட்சம் 6 5 5 6 தான். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்கூல் புக் இல்லை அப்படிங்கிறவங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரே ஒரு PDF இருந்தால் மட்டும் போதும். யூனிட் 1 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். இதே போல் தான் நம்ம 7 யூனிட்டுக்குமே இப்போ நம்ம காமிச்சது வெறும் ஒரு யூனிட்டுக்கான சாம்பிள்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட்டாக காமிச்சிட்ருக்கோம். இப்போ அந்த மயங்கொலிகள்லாம் நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சு கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த நம்ம ஒரு PDF நம்ம ஹேண்ட் ரிட்டன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் டெய்லி 10 15 படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதுமானது. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக நம்மளே எல்லாமே கொடுக்குறோம் பாருங்கள். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கொடுக்குறோம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்மளே கொடுத்துட்றோம். அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.